வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் பிரிட்டிஷோட வரலாறு ஆரம்பத்துலேருந்து 597 பிசி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. ஃபிலாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்களான இங்கிலாண்டில் வாழ்ந்த அந்த பழங்குடி மக்களை பிக்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டன்ற நேம் அவங்களுக்கு கொடுத்தது ஒரு செல்டிக் ரேஸான பிரைத்தோன்ஸு. இந்த பிரைத்தோன்ஸ்க்கு அந்த நாட்டுக்கு வந்தது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவங்க இந்த பழங்குடியினர் இருந்த இடத்துக்கு இந்த மக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 55 பிசியில் ஜூலியஸ் சீசர் அவருடைய ரோமன் படையோடு இங்கிலாண்டை கைப்பற்றினார். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலேயே ரோமன்ஸ் இங்கிலாண்டை ஆண்டிருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா, ஏன்னா இங்கிலாந்து ஒரு பசுமையான ஒரு நாடு. அதனால் யூரோப்லேயே சிறந்த நெற்களஞ்சியமாக பிரிட்டன் மாறுச்சு. அதே சமயத்தில் இந்த ரோமனோட இன்ஃப்ளூயன்ஸால் நிறையா பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டாங்க. கிறிஸ்டியானிட்டி தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மதமாக மாறுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் லாட்டின் மொழியும் கற்க ஆரம்பித்தாங்க. 5ஆம் நூற்றாண்டில் தான் ஜெர்மன்ஸ் பிரிட்டனை கைப்பற்றினாங்க. அதில் முக்கியமான ஜெர்மனிக் ட்ரைப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூட்ஸு, சாக்சன்ஸ், அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸு. இவங்க தான் இங்கிலாண்டுக்கான இப்போதைய பேரை கொடுத்தவங்க. இவங்க இங்கிலாண்டில் 7 கிங்டம்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதனாலேயே வரலாறில் அதை ஹெப்டார்ச்சின்னுவாங்க, 7 ஹெப்டார்ச்சின்னு. அந்த 7 கிங்டம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கென்ட்டு, எசெக்ஸ், சசெக்ஸ், வெசெக்ஸ், நார்த்தம்பரியா, ஈஸ்ட் ஆங்கிலிக்கா, மர்சியா. இந்த ஆங்கிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை இங்கிலாந்து விட்டு அறவே ஒழிச்சிட்டாங்க. ஆனால் 6ஆவது நூற்றாண்டில் திரும்பி கிறிஸ்டியானிட்டி இங்கிலாண்டுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் செங் அகஸ்டன்ற ஒரு மிஷினரி தான். இவரை தான் போப் ரோம்லேருந்து அமைச்சிருந்தார். எந்த போப்னா போப் கிரெகரி த கிரேட். அவர் தான் சென்ட் அகஸ்டனை கிறிஸ்டியானிட்டியை திரும்பி இங்கிலாண்டில் பரப்புறதுக்காக அவர் அனுப்பிச்சார். அகஸ்டன் முதல்ல காலடி எடுத்து வச்ச இடம் கென்ட்டு. இது வருஷம் 597 பிசி. இதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.